ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே வாசல் தொளிச்சு கோலம் போடலான்னு கோலம் போட்டுருக்கேன். டெய்லியும் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறனால சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுவிட்டு போயிடுவேன். இன்றைக்கி லீவு தானே, அதனால் கொஞ்சம் கலர் கொடுத்து கோலம் போடலான்னு கலர் கோலம் போட்டுட்ருக்கேன். நாம் சிம்பிளாக கோலம் போட்டாலும் அதுக்கு கலர் கொடுத்து கோலம் போடுறப்ப இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே எல்லாரும் கிளம்பி நம்ம ஊருக்கு பக்கத்தில் காவிரி ஆத்தங்கரையோரம் குளவிளக்கு அம்மன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டோம். ஒவ்வொரு வருஷமும் பழனிக்கு பாத யாத்திரை நம்ம ஊரில் இருந்து போவாங்க. அதுக்கு இந்த கோயிலை பூஜை பண்ணிவிட்டு மாலை போட்டுட்டு அடுத்த நாள் சாயங்காலம் பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பெரிய பாப்பாவும் அண்ணாவும் பாத யாத்திரை போகிறக்கு மாலை போடுறாங்க. அதுக்காக இந்த கோயிலுக்கு காலையே வந்தாச்சு. பழனிக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போகிறவங்க எல்லாரும் இந்த கோயிலில் ஒன்று சேர்ந்து முருகருக்கு பூஜை பண்ணிட்டு அப்படியே யாக வளர்த்திட்டு கடைசியாக முருகரோட வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கும் பூஜை பண்ணி முடித்தாங்க. பாத யாத்திரை போகிறப்ப காவடி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த காவடிக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு அது கூட மயில் தோகையும் வச்சு அலங்காரம் பண்ணி பூஜையும் பண்ணிட்டு காவடி ஆட்டம் ஆடினாங்க. மத்தியானம் பூஜை முடிகிறக்கே மணி 2:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே அன்னதானம் போட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. நைட்டு ஊற்றின இட்லி மீதமாயிடுச்சு. சரி, அப்படியே அதை தாளிச்சலான்ட்டு தாளிச்சிட்ருக்கிறேன். அண்ணாவும் பெரிய பாப்பாவும் மாலை போட்டுருக்கனால மதியானம் லஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். காலையில் ஜூஸ் மட்டும் போதுனாங்க. அதனால் எனக்கும் சின்ன பாப்பாவுக்கு மட்டும் இட்லி உப்புமா செஞ்சிடலான்னு செஞ்சிட்ருக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்கும். எப்போ இட்லி அதிகமாக மிச்சமானாலும் இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்துருவேன். ஒரு சில நாட்களில் இட்லி நைட் ஊற்றுறப்ப சின்ன பாப்பா ஒரு தட்டு இட்லி சேர்த்தி ஊற்றி வைங்க, காலையில் அதை இட்லி உப்புமாவாக செஞ்சுதாங்கன்னு சொல்லுவாள். இந்த இட்லி உப்புமாவுக்கு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 3 to 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துறமோ அந்தளவுக்கு உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு காஞ்ச மிளகா அல்லது பச்சை மிளகா சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஊற்ற வச்ச இட்லியை அதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்தால் சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சது. அப்படியே மத்தியானம் லஞ்ச் செய்யலான்னு செஞ்சிட்ருக்கிறேன். பொரியல், வாழைக்காய் பொரியல் செய்யலான்ட்டு வாழைக்காயை கட் பண்ணி அப்படியே தாளித்து விட்டுட்டேன். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டுன்னு இறக்கிடலாம். சாம்பார் உப்பு பருப்பு சாம்பார். இந்த சாம்பார் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காயெல்லாம் போடாமல் வெறும் தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு செய்கிறது. அடுத்தா இங்கே ரசமும் அப்படியே தாளித்து விட்டாச்சு. கொதி வந்ததும் நம்ம அப்படியே இறக்கிடலாம். பருப்பை குக்கரில் வைக்காமல் அப்படியே குண்டால் வேக வச்சு நீங்கள் தாளித்து சாம்பார் வச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் வைக்கிறதுக்காக குக்கரில் அரிசி போட்டு நல்லா கழிஞ்சிட்டு அளவாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு நம்ம சாதம் வைக்கிறப்ப சாதம் நல்லா பஞ்சு உள்ள சூப்பராக இருக்கும். சமையல் எல்லாம் செஞ்சு டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுட்டேன். உப்பருப்பு சாம்பார், பருப்பு ரசம், அது கூடவே வாழைக்காய் பொரியல், தயிர் நைட்டே ஊற்றி வச்சுட்டேன். அது நல்லா தெவஞ்சிருச்சு. மத்தியானம் லஞ்ச் வேலை முடிஞ்சது.
கடைக்கு போனப்போ காய்கறி விதையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெண்டைக்காய், பீக்கங்காய், பாவக்காய், புடலங்காய், முள்ளங்கி, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், கத்திரிக்காய் விதையெல்லாம் இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஊனி விடலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். நமக்கு தேவையான காய்கறி செடிகளை இந்த மாதிரி எடை இருந்து ஊனி விட்டோம்னா ஆர்கானிக்கான காய்கறிகளை நாமளும் வந்து சாப்பிட்டுக்கலாம். நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதாவது காய்கறி செடிகளை வந்து ஊனி விடணும்னு நினச்சேன். ஆனால் முன்னாடி வந்து வெறும் கல்லாக கடந்தது, மண்ணெல்லாம் போட்டு நிறவன பிறகு தான் வந்து காய்ச்செடி வந்து ஊனா நல்லா வருனாங்க. சேனு இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. சேனு நமக்கு தேவையான காய்கறி செடியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எல்லாம் வந்து ஊனி விட்டுட்டேன். விதை ஊனி தண்ணி விட்டு ஒரு 4 நாள் கழித்து எடுத்த வீடியோ. வெண்டைக்காய் செடி வந்து நல்லா வந்திருக்கு. 2 விதை வந்து வெண்டைக்காய் செடி விதை ஊன்னேன். 1 வரலினாலும் 1 வருன்ட்டு 2 செடியுமே நல்லா வந்திருந்தது. அதுக்கு அடுத்ததாக முள்ளங்கி விதை ஊனியிருந்தோம். முள்ளங்கி விதையும் நல்லா வந்திருந்துச்சு. ஆனால் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் விதையெல்லாம் ஊனியிருந்தோம். இன்னும் அதெல்லாம் தளைஞ்சு வரல. தளைஞ்சு வந்த பிறகு அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். செம்பருத்தி செடி அப்புறம் மகிழ மரம் வச்சுருந்தேன். அந்த இடத்துல பாவக்காய் செடி, பீக்கங்காய், பொடலங்காய் செடியோட விதையை வந்து ஊனியிருந்தேன். அதுவுமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருந்தது. ஊனி விட்ட காய்ச்செடி விதையெல்லாம் நல்லா வந்த பிறகு வேறு காய்ச்செடியெல்லாம் கொஞ்சம் ஊனி விடலாம். நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் செவத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் ரோஸ் செடியெலாம் வந்து வச்சுருக்கிறேன். அது எல்லாமே இந்த மழை காலத்தில், பனி காலத்தில் நல்லா கொழுந்து விட்டு வந்திருக்கு. இந்த ரோஸ் செடி டபுள் கலரு, ரெட்டு வித் எல்லோ கலரு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தா இது வந்து 7 days ரோஸ் செடி. இதுவுமே நிறைய மொக்கு வைக்கும். நல்லா தளைஞ்சு இப்போ தான் மொக்கு வச்சுருக்கு. இன்னும் 1 வாரத்தில் நிறைய பூ பூக்கும். இந்த ரோஸ் செடியெல்லாம் வச்சு 3-4 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் தளைஞ்சு பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து நல்ல ஒரு எல்லோ கலரு. பூ வந்து நிறைய வைக்கிது. சின்ன செடியாக இருந்தாலும் இன்றைக்கி 2 ரோஸ் இருந்துச்சு. அப்படியே பொறித்து சாமி படத்துக்கு வைக்கலான்னு பொறிச்சிட்டேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய எஸ்கே சமையலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.